சரியா நீங்க உட்காருங்களா? ஓட்டு போட்டு பார்த்து உங்க பிள்ளைங்களுக்கு விவசாயில ஓட்டு போடுங்க. கஞ்சா ஓடிக்கணும்னு நினைக்கிறோம். அதுக்கு ஓட்டு போடுங்க. எல்லா கட்சியும் 2000, 3000, 4000 அறிவிப்பாங்க. நாங்கள் நல்ல கல்வி, நல்ல மருத்துவம், நல்ல கல்வி கொடுத்து அவங்களே நல்ல வேலைக்கு அண்டா குண்டா மிச்செல்லாம் அவங்க வாங்கிப்பாங்க. ஆனால் கல்வியை காசு கேட்கிறான். எல்கேஜிக்கு 1 லட்ச ரூபா பணம் கேட்கிறான். ஆனால் நமக்கு பிடிச்சி வாங்கி வந்து ஏமாத்துறான். மறுபடி நம்ம ஏமாறக்கூடாது. ஓட்டை தீர்மானிக்கிட்டோம். எங்கள் வெற்றியை உங்கள் ஓட்டு தீர்மானிக்கிட்டோம். போட்டு ஓட்டுனா சரியா? கல்வி நல்ல மருத்துவத்தை நினைக்கிறோம். இவங்கள மாதிரி சின்ன ஓட்டு போடு. 2வது நம்பர்லயே இருக்க விவசாயி சரியா? ஏற்கனவே விவசாயிக்கு போடுங்க. எந்த எம்எல்ஏவும் ரோட்டு போறது இல்ல. எல்லாம் காட்டி காட்டி நம்மள வந்து ரோட்ல நிறுத்திட்டாங்க. சொல்லக்கூடாதுமா. வரது இல்லையா? அதான் நீங்க போட்டு எல்லாரும் தெரியல. இப்ப நாங்க வாக்கு போறோம். நம்ம ஜெயிக்கிறோம். நம்ம வீட்டு ஓட்டுல ஜெயிக்கிறோம். நீங்க போற ஓட்டுல ஜெயிக்கிறோம். நீங்க போற ஓட்டுல ஜெயிக்கிறேன். அரசு மருத்துவமனைக்கு இப்படி எல்லாம் நாங்க செஞ்சிருக்கோம். ஆனால் சொல்ல முடியாத நிலைமை. உங்களை ஒரு மயக்கத்தில் வச்சுட்டு இருக்கிறதுக்காக 2 நாள் முன்னாடி வருவான். ஒரு வீட்டுக்கு எத்தனை வாக்காளர்கள், எத்தனை வாக்காளர்களுக்கு எவ்வளவு பணம் கொடுக்கணும் என்று திட்டமிட்டு செயல்படுகிற இவங்களை நாம் தோல்வியுற செய்து மக்களுக்காக களத்திலே நின்று பாடுபட நான் தயாராக இருக்கிறோம். அன்பான உறவுகளை உங்களுக்காக நாங்கள் நிற்கிறோம். நாளை நீங்கள் கேள்வி கேட்கலாம். ஏன் இந்த திட்டம் கொண்டு வரல, எதுக்காக இது செய்றீங்க அப்படின்ற எதையும் கேள்வி கேட்கக்கூடிய இடத்தில் இருக்கிற எளிய பிள்ளைகளுக்கு யார் சேவைனா அதே பண்ணி
நான் தான் வேட்பாளரை போட்டிருந்தேன். சரி, எந்த வேட்பாளரும் இல்லை, நான் மட்டும் தான் வந்திருக்கேன். யாருக்கு போட்டு என்ன ஆகுது, யாருக்கு போட்டு என்ன ஆகுதுன்ற பேச்செல்லாம் இங்கே பேசக்கூடாது. ஏன்னா நீங்கள் யாருக்கும் பெருசாக போட்டில்லை. உதயசூரனுக்கு போட்டீங்க, ரெட்டாளிக்கு போட்டீங்க, அவதானே போட்டீங்க, எல்லாருக்கும் போட்டீங்க, 2 பேருக்கும் போட்டீங்க. உதயசூரன் அவதானே வாங்க, அது எப்படியாவது தான் நிற்கும். இந்த முறை எங்களுக்கு செய்யுங்கம்மா. இந்த முறை விவசாய சின்னத்துக்கு போடுங்க. இந்த முறை விவசாய சின்னத்துக்கு போடுங்க. நாங்க பாக்கலாம். நம்ம அப்படி இல்லம்மா, 15 வருஷமா போராட்டம். போட்டோ போடுங்க, போடலாம், பரவாயில்ல, கிடையாது. ஆனா என்கிட்ட கேள்வி கேட்காதீங்க, அவங்க கிட்ட கேளுங்கன்னு சொல்றேன். அதனால நாங்க மாட்டேன்னு எங்க கேக்குறீங்களா? நீ நல்லா இல்லாதும் போ, எங்களுக்கு நல்லா என்ன நல்லவன் நீ சொல்லலாம், சொல்லு. சுயநலம் இல்லாம எல்லாருமே வந்து நாங்க போராடிட்டு அவ்வளவு இருக்கோம். பேசக்கூடாதுமா. என்ன கட்சி யார் வந்துருக்காங்க தெரிஞ்சு பேசுங்க. மத்தவங்களுக்கு போடுங்க. போலீஸையும் நல்லவனை ஒன்னா வச்சு பேசக்கூடாது. உங்களை யாரு யாரு ஆமா மாமா இங்கதானா கூட்டமா நிக்கிறாங்க, வேற எங்கேயும் நிக்க மாட்டாங்கண்ணா. அருணை கேட்கிட்டாங்க. பின்ன யாருமே வரமாட்டேங்க.